ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் ஒரு செட்டப்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாம இருக்கு, குழப்பமாவும் இருக்கு. நமக்கு மாத்திரம் இல்ல, அதிமுகல இருக்கிற சில சீனியர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் கூட இந்த டவுட் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்கு. என்னப்பா இதே தொகுதியில நிக்கலாமா இல்ல தொகுதி மாறி போலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா மாவட்ட செயலாளர் எல்லாமே என்ன பண்றாங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க. என்னப்பா இப்படியே அதிமுகலே நீடிக்கலாமா இல்ல ஜெயிக்கிற பக்கம், அதாவது திமுக பக்கம் போயிடலாமா? ஏன்னா அதிமுகல இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுல இருந்து இது வரைக்கும் தொடர் தோல்வி, அதாவது சட்டமன்றத்துல தோல்வி, நாடாளுமன்றத்துல தோல்வி, உள்ளாட்சி அமைப்புகளிலும் தோல்வி. சோ அதனால நம்மளால பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்மளால யோசிக்க முடியல, போக முடியல. போட்ட பணத்தை எல்லாம் திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க அதிமுகலே இருந்தா வேலைக்கு ஆகாத போல இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் போயிருச்சு. ஏன்னா தொடர்ந்து தோல்விகள். எடப்பாடி பழனிசாமி எப்போ பொதுச் செயலாளரா ஆனாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்றாரு, தோல்வி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி அமைப்புகள்ல தோல்வி, தொடர்ந்து தோல்விதான். இப்போ பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி உள்ள, ஜெயிக்கலனா வெளியே அப்படின்ற ரேஞ்சுகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே திமுக பக்கம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஒரு சிலர் ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதன் மத்தியில 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ரொம்ப தோல்வி அடைஞ்சாரு. அதாவது கிட்டத்தட்ட 1991 இருந்து பாத்தீங்கன்னா முடிசூடா மன்னனே இருந்தாரு. அது ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னன் ஒருத்தர் இருந்தாருன்னா அது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1996 2021 இந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் அவர் தோத்திருக்காரு கண்டி. மத்த தேர்தல் எல்லாமே அவர் ஜெயிச்சிருக்காரு. கடந்த 4 தேர்தல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எம்எல்ஏவே இருந்திருக்காரு. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல் அவருக்கு கை கொடுக்கல. ஐட்ரி மூர்த்தி அவர் வின் பண்ணதுனால ராயபுரம் தொகுதியில எனக்கு நான் முடிசூடா மன்னனா இருந்தேன், பாஜக கூட கூட்டணி வச்சேன் பாத்தீங்களா, அதுதாங்க எனக்கு தரித்திரமா போயிருச்சு. கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் 40,000 ஓட்டுல இருந்து எனக்கு போயிருச்சு. அந்த 40,000 ஓட்டு கிடைச்சிருந்ததுன்னா ராயபுரத்துல நான் மீண்டுமா என்ன பண்ணிருப்பேன், முடிசூடா மன்னனா இருந்திருப்பேன் அப்படின்றத ஓப்பனாவே சொன்னாரு. 2024 பாஜக கூட அதிமுக கூட்டணி வெளியே வந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓப்பனாவே பிரஸ் மீட்ல சொன்னாரு, நான் 2021 சட்டமன்ற தேர்தலில் தோத்ததுக்கு முழுக்க காரணம் பாஜக தான். பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வரல அப்படின்றத ஓப்பனாவே வெளிப்படையா சொன்னாரு. இத பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையாவே விமர்சிச்சுட்டு வந்தாரு. பாஜகவை எடப்பாடி பழனிசாமியை விட, கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விட அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அந்த மாதிரி என்ன பண்ணாரு, விமர்சிச்சாரு. ஆனா திடுதிடுப்புன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நைட்டோட நைட்டா என்ன பண்ணாரு, பாஜக பக்கம் போயிட்டாரு. இதனால ரொம்பவே சைலண்டா இருந்தாரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். பிரஸ் போய் சந்திக்க முடியல, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க முடியல, என்னையா பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கை பிசைஞ்சு நின்னுந்தாரு. ஆனாலும் இங்க பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக விட்டு வெளியே வரவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக தான் அப்படின்றதுல ஒரு பிக்ஸ் ஆயிட்டாரு. அதிமுகவை தவிர்த்துட்டு வெளியே வர முடியுமானா முடியவே முடியாது. அதனால இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட தான் அதிமுக கூட்டணி அப்படின்றது முடிவாயிருச்சு. ஆனாலும் இந்த தடவையும் ராயபுரம் தொகுதியில நிப்பாரா அப்படின்னா அதெல்லாம் நிக்க மாட்டேன். ராயபுரம் தொகுதியில ஏற்கனவே நான் தோத்துட்டேன். 2021 பாஜக தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நஞ்சம் பண்ணல, அதனுடைய வெளிப்பாடுதான், அதிருப்தியினுடைய வெளிப்பாடுதான் நான் தோத்துது. இப்போ பாஜக எக்கச்சக்கமா தமிழ்நாடுக்கு அநீதி இழைச்சிருக்கு, எக்கச்சக்கமா துரோகம் பண்ணிருக்கு. இப்போ நின்னா நான் 2021 சட்டமன்ற தேர்தலை வாங்கணும் பத்தியா வாக்குங்க, அதை கூட நான் இப்ப வாங்க முடியாது. அதனால என் டெபாசிட்டை நான் காப்பாத்திக்கணும்னா நான் மயிலாப்பூர் வந்துடணும் அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ராயபுரம் வேண்டாம், மயிலாப்பூர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகளை முட்டி மோதுறாராம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு வச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வளர்மதி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு மயிலாப்பூர் தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி அக்கா அடம்பிடிச்சு நிக்கிறாங்க. சரி ஓகே நீங்க மயிலாப்பூர் தொகுதி எடுத்துக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வளர்மதி அக்கா கிட்ட கொஞ்சம் நம்பகத்தன்மையா கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில எனக்கு மயிலாப்பூர் தொகுதி தான் வேணும், ஏன்னா மோஸ்ட்லி மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா பிராமணர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, அதனால அந்த வாக்குகள் எனக்கு வரும், அதனால எனக்கு மயிலாப்பூர் தொகுதி தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா ராயபுரம் தொகுதியில சிறுபான்மையின் மக்கள் மீனவர்கள் இருக்காங்க.
ஜெயக்குமாரனை நம்பி திரும்பவும் நாங்க ஓட்டு போட்டா அங்க ஜெயக்குமாரனை ஜெயிச்சாலும் இங்க திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. ஜெயக்குமாரனை ஜெயிச்சா என்ன ஒரு பிரயோஜனம்? அதுக்கு நாங்க திமுக ஆளுங்களே நாங்க ஜெயிக்க வச்சிருவோம். ஏன்னா அடுத்து வந்து திமுக ஆட்சி அமைக்க போகுது. அவங்க ஆட்சி சூப்பரா கொடுக்குறாங்க. இங்க ஐட்ரீம் மூர்த்தி அவரும் வந்து ராயபுரம் தொகுதி வந்து சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் 4 தடவை எம்எல்ஏ இருந்ததை விட ஐட்ரீம் மூர்த்தி இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ராயபுரத்தை ஒரு லெவல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால நாங்க திமுக பக்கம் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ராயபுரம் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து அதிமுக தனியா நின்னா விட ஜெயக்குமாரன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாஜக கூட கூட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த பிளஸ் தான் அண்ணனுக்கு மைனஸா மாற போகுது அப்படின்னு சுதாரிச்ச அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், நான் மயிலாப்பூர் தொகுதி பக்கம் வந்துடுறேன், என்ன தயவு செய்து விட்டுடுங்க, ராயபுரம் தொகுதியில நின்னு திரும்பவும் நான் வந்து என்ன பண்ண போறேன், தோக்குறதுக்கு தயாரா இல்ல, மயிலாப்பூர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்ட மல்லு கட்டி நிக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு தெரியல. அக்கா வளர்மதிக்கு தர போறாரா இல்ல அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு தர போறாரா அப்படின்னு. இதன் மத்தியில மயிலாப்பூர் தொகுதி எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் என்ன பண்ணுது, ஆட்டை போடுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தென்சென்னை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நின்னாங்க. சோ இப்ப என்ன பண்ண போறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா எனக்கு நீங்க மயிலாப்பூர் தொகுதி தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில பாஜக என்னன்னா அங்க பிராமணர் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால பாஜக நின்னா எங்களுக்கு இன்னும் பவரா இருக்கும். அதிமுக நிக்கிறதை காட்டிலும் பாஜகவாகிய நாங்க நிக்கிறேன். ஏங்க எது வரைக்கும் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்களே நாங்க வந்து பண்ணுவோம். ஏன் சென்னைக்குள்ள பாஜக வரக்கூடாதா, சென்னைக்குள்ள நிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்குள்ள வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனும் மல்லு கட்ட போறாங்களா. சோ இதுல எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தர போறாரு, சென்னையை பாஜக விட்டு தர போறாரா இல்ல ஜெயக்குமாரனுக்கு தர போறாரா இல்ல வளர்மதி அக்கா தர போறாரான்றத பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா எது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஏன்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து திடீர்னு இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாரு. ஏன்னா ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்தாரு. திரும்பவும் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு ராயபுரம் தொகுதியில தான் நிப்பாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த நினப்புல மண்ணவாரி போட்டு இல்ல எனக்கு மயிலாப்பூர் தொகுதி கொடுங்க அப்பதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடம் பிடிக்கிறாரு. ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்த பிறகு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஒதுங்கி நின்னாரு. எதுலயுமே போல, அதிமுக சம்பந்தப்பட்ட எந்த இதுலயும் போல. ஏன் இவ்வளவு ஏன் இந்த கூட்டணி உறுதியான பிறகு எல்லா முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கூப்பிட்டு கறி விருந்து கொடுத்தாரு வீட்டுக்கு. அப்ப கூட ஜெயக்குமாருக்கு வந்து அழைப்பு போனது, அப்போ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிந்திச்சிருக்காரு, அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நிச்சயமா இதெல்லாம் செய்யணும். ஏன்னா கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்ன முதலா வந்து என்ன பண்ணாரு, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. கூட்டணி இருக்குப்பா அப்படின்னு சொன்ன பிறகு கூட அதிருப்தி இருந்தாலும் அது வெளியே காட்டாம இருந்தாரு. சோ இப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கு நம்ம எதனா செய்யணுமே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிருக்காரா. சோ அவருக்கு மயிலாப்பூர் தொகுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஊடால வந்து பாஜகவே எங்களுக்கு மயிலாப்பூர் தொகுதி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமின்ற பொறுத்து பார்க்கலாம். சோ எனக்கு ராயபுரம் வேண்டாம் மயிலாப்பூர் தான் வேணும் அப்படின்னு எடப்பாடி கிட்ட மல்லு கட்டி நிக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மயிலாப்பூர் தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.